டாடா முடிச்சுட்டே வந்து சரி நிறைய பேருக்கு வந்து என் பையன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணும்போது என் ஃபோன் லான்ச் வருது. ஸோ இதனாலே வந்து நிறைய பேர் வந்து இவனை இன்டர்வியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு என்னன்னா எனக்கு ஆசை, எனக்கு வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து இவனை பற்றின ஒரு விஷயம் ஒரு வைரலாக போகணும்னு ஒரு ஆசை ஒரு அப்பாவுக்கு இருக்கும்ல. ஷார்ட் ஃபிலிமாகவே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபீச்சர் ஃபிலிமாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். பட் அதை பார்த்துட்டு என் கேரக்டர் இவ்வளோ பேசப்படும், இவ்வளோ வாய்ப்புகள் எனக்கு வருங்கிறது நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. பட் எனக்கு என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணும் ஆசை. டிக் 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 வந்து படம் நடித்ததுலேயும் சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரி, இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி அது. ஏன்னா அந்த நடிக்கும்போது மிகப்பெரிய அனுபவங்கள். ஏன்னா இந்த ஸ்பேஸில் பறக்கிறது, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் பறக்கிறது, மூணில் எப்படி நடக்கணும் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்ம ஒரு அழுகிற சீன் வேணும்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம், இல்லை ஒரு ஏதோ நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது ஓகே இது வந்து நான் ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் நேற்று தான் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் இப்போ ஸ்பேஸில் வந்து நான் பறக்கணும் அப்படின்னா எனக்கு நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நம்ம படத்தை சினிமாவில் பார்த்தது அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து சக்தி டைரக்டர் வந்து நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி என்ன டவுட் கேட்டாலும் அது பதில் சொல்லுவார். நீ வந்து முடி இப்படி பண்ண அப்படின்னா உனக்கு முடி வந்து திரும்ப வராது, இப்படி பண்ணனா மேலேயே நிற்கும். ஏன்னா கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆனால் இப்போ சமீபமாக என்ன கேள்வினா எல்லாரும் பசங்க கிட்ட வந்து பசங்களை பற்றி நிறைய கேள்விகள் வருது. என்னன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒரு இன்டர்வியூவில் எனக்கு சினிமாவில் ஜெயிக்கணும்னு நிறைய ஆசைன்ட்டு. அது வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து உங்கள் பையன் உங்கள் பொண்ணு வந்து அதை அச்சீவ் பண்ணும்போது அது ஆஸ் எ ஃபாதராக எப்படி இருக்குது? இல்லை, என்னோட டிசையரை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக மோர் தென் ஆக்டிங் நான் வந்து எனக்கு டைரக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டிங் நல்ல சான்சஸ் வரும்போது எதுவும் விடவும் முடியாது. நிறைய கேரக்டர்ஸும் வருது, நல்ல கேரக்டர்ஸ்லாம் வரும்போது எடுத்து பண்ணுறேன். பட் என் பசங்கன்னு வரும்போது எனக்கு ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம். தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா உங்க பையன் வந்து அம்மான்னு கூப்பிடும் போது தியேட்டர்ல எல்லாரும் கையில கட்சி போட தான் உட்காந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்து? நான் வந்து ஆக்சுவலா டப்பிங்லேயே உட்காந்தேன். அங்கேயே கையில கட்சி போட தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா அந்த சீன் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. என் பையனால அது எனக்கு அந்த மாதிரி ஆச்சாங்கிறது எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. ஒரு என் பையன் நடிக்கிறான், ஸோ நான் எமோஷனல் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தியேட்டரில் எல்லாரும் பார்க்கும்போதும் ஓகே, ஸோ அது ரியல் இம்பேக்ட் வந்து தெரியுது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தான். எனக்குமே அந்த ஒர்க் பண்ணும்போதோட அந்த சக்ஸஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம், அதெல்லாம் இருக்கும்ன்ட்டு நம்ம நினைப்போம். நீங்கள் நார்மலாக டாடா எடுக்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அந்த சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டியில் வந்து இவங்க காஷ்மீர் போயிட்டாங்க, நீங்கள் லண்டன் போயிட்டீங்க, அது ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன். அந்த டாடா முடிச்சுட்டே வந்து சரி நிறைய பேருக்கு வந்து என் பையன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணும்போது என் ஃபோன் லான்ச் வருது. ஸோ இதனாலே வந்து நிறைய பேர் வந்து இவனை இன்டர்வியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு என்னன்னா எனக்கு ஆசை, எனக்கு வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து இவனை பற்றின ஒரு விஷயம் ஒரு வைரலாக போகணும்னு ஒரு ஆசை ஒரு அப்பாவுக்கு இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் போயிடுச்சா. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அவன் இவ்வளோ நாள் கேப்பில் பிரிஞ்சு இருந்தது கிடையாது. ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் டாடா, இவ்வளோ நாள் கேப்பில் பிரிஞ்சு இருந்ததில்லை. ஸோ அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப எமோஷனலாக ட்ரிகர் ஆகிடுச்சு எங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு படமே உங்களுக்கு லக்கிலி ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்து மறக்க முடியாது, ஃபீச்சர் ஃபிலிம்லேயும் மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பவும் வந்து இதோட வெற்றியை பார்த்துட்டு ஓகே இதுதான் இந்த ஃபீல்டும் நம்ம ட்ராவல் பண்ணலான்னு தோணுச்சிங்களா? இல்லை, அதான் சொல்கிறேன். எனக்கு நான் காதல் சதப்படி நடிக்கும் போது கூட எனக்கு அந்த படம் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமாகவே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபீச்சர் ஃபிலிமாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். பட் அதை பார்த்துட்டு என் கேரக்டர் இவ்வளோ பேசப்படும், இவ்வளோ வாய்ப்புகள் எனக்கு வருங்கிறது நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. பட் எனக்கு என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணும் ஆசை. சின்ன வயசுலேருந்து ஸ்டேஜ் ட்ராமாலாம் அனுப்பிச்சு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அந்த பெரிய பெரிய டைலாக்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டது எங்கள் அம்மா தான். அப்பா என் பையன் ஆக்டர் ஆகிட்டான். ஸோ அந்த படம் அப்புறம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் வாய்ப்புகள்லாம் வந்ததுக்கப்புறம் சரி இதுவும் நல்லா இருக்கு. ஏன்னா இஷ்டப்படாமல் நான் நடிக்கலை, நான் ஆக்சிடெண்ட்டாக ஆக்டர் ஆனேன். பட் ஆசை இருந்துச்சு, ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னா நிறைய வாய்ப்பு வரும்போது யார் வேணாம்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி கண்டினியூ ஆகி ஒரு ஃபுல் டைம் ஆக்டரே ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் ஏதாவது டைரக்ஷன் ரீதியா யாராவது அப்ரோச் பண்ணி டைரக்ஷன் ரீதியான நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் இப்போ சூரரை போட்ட வரைக்கும் நான் சுதா மேம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ விரைவில் ஒரு டைரக்டராக பார்க்கலாம். அது என்ன மாதிரி ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும்? ஹீரோன்னு இல்லை, ஒரு ராம்காம் மூவியாக இருக்கும். நம்மளுக்கு காமெடி ஈஸியாக வரும். ஸோ ரொமான்டிக் சைட்லேயே கொஞ்சம் டார்கெட் பண்ணி ராம்காமாக கொண்டு போகலாம், ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்ட்டு எழுதியிருக்கேன். சுதா மேமுக்கு ரொமான்டிக் ஐடியாலாம் நீங்கள் கொடுக்குறதுக்கு சுதா மேமுக்கு நான் ரொமான்டிக் ஐடியா கொடுத்தா ரூம் விட்டு வெளில அமைச்சிருவாங்க. நிறைய தான் நடந்திருக்கு. நான் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் அப்போ ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில போயிருவியா. எல்லாம் ரொமான்டிக்காக இருந்தோம்னா அதுலேயும் ஒரு காமெடி பண்ணிட்டுருப்பேன். ஸோ அது ஒரு மாதிரி நான் இந்த தான் ஒரு ஒரு ஜாலியான ஒரு காமெடி ரொமான்டிக்காக இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் 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 வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஹீரோவோடய ட்ராவல் பண்ணுறது, அதுவும் நல்ல படமாக அமையணும், அதில் காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். டிக் டிக் டிக்கோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸில் எப்படி இருந்துச்சு? அதான் எனக்கு டிக் 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 வந்து படம் நடித்ததுலேயும் சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரி, இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி அது. ஏன்னா அந்த நடிக்கும் போது மிகப்பெரிய அனுபவங்கள். ஏன்னா இந்த ஸ்பேஸில் பறக்கிறது, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் பறக்கிறது, மூணில் எப்படி நடக்கணும் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்ம ஒரு அழுகிற சீன் வேணும்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம், இல்லை ஒரு ஏதோ நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது ஓகே இது வந்து நான் ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நான் நேற்று தான் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், சரி எனக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் இப்போ ஸ்பேஸில் வந்து நான் பறக்கணும் அப்படின்னா எனக்கு நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது, நம்ம படத்தை சினிமாவில் பார்த்தது அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து சக்தி டைரக்டர் வந்து நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி, அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி, என்ன டவுட் கேட்டாலும் அது பதில் சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட டவுட்டு கேட்டு இந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது என்ன அப்படின்னா, நீ வந்து முடி இப்படி பண்ண அப்படின்னா உனக்கு முடி வந்து திரும்ப வராது, இப்படி பண்ணனா மேலேயே நிற்கும். ஏன்னா கிராவிட்டி, ஜீரோ கிராவிட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் வந்து பெல்ட்டை கட்டினீங்கன்னா பெல்ட் வந்து அப்படி போகாது, பெல்ட்டு கட்டினா அது அப்படியே பறக்கும் பெல்ட்டு. ஸோ நான் விஷுவலாக அதை பார்க்கணும். அங்கே ஷூட்டிங் பண்ணும்போது பெல்ட் இருக்காது, ஆனால் நம்ம கழட்டினதுக்கப்புறம் பெல்ட் இருக்கிற மாதிரி நாங்கள் நடிக்கணும். அதே மாதிரி ஹெல்மெட் அப்படி கழட்டணும் அப்படின்னா ஹெல்மெட் அப்படியே பறக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து விஷுவலாக புரிய வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை சிஜி பண்ணி ரியலாக ஹெல்மெட் போடும்போதுலாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ப்ளஸ் டிக் 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 வந்து எனக்கு என்னென்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து என் பசங்களோட ஸ்கூலில் படிக்கிற கிளாஸ்மேட்ஸே வந்து உங்கள் அப்பா ஆக்டர் தானே, டிக் டிக் டிக்கில் நடித்தார், டிக் டிக் டிக்கில் நடித்தாருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த கூம்பா சாங் வந்து ரொம்ப பயங்கரம். இப்போ எப்படி வந்து நீங்கள் டாடாவில் அந்த சாங் அப்பா பையன் சாங் இது, குறும்பா வந்து அந்த காலத்தில் அப்பா பையன் சாங்காக இது அமைஞ்சது. ஸோ அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம் தான்.